ஆமே, எடுத்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம், அதனுடைய 19வது வசனம். அப்போஸ்தலர் 26:19. ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. செபிப்போம். நல்ல பிதாவே, குமாரன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நீங்க தந்திருக்கிற ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசுங்க, உங்க பிள்ளைகளோடு நீங்க பேசுங்க. வார்த்தை பிள்ளைகளை ஒன்று கூட உயிர்ப்பிக்கட்டும். வார்த்தை பிள்ளைகளை விடுவிக்கட்டும். வார்த்தை பிள்ளைகளை உருவாக்கட்டும். வார்த்தை பிள்ளைகளை மாளிகையாய் எழுப்பட்டும். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியை நடத்த முடியாது செபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்ற வார்த்தையை தான் நம்ம வாசிக்கிட்டோம். பவுல் அகிரிப்பா ராஜாவா கிட்ட அவர் எப்படிலாம் ஆண்டவர் சந்தித்தார், ஆண்டவர் எப்படிலாம் தரிசனத்தை கொடுத்தார் என்று சொல்லி அதை சொல்லிட்டு வரும்போதுதான் சொல்றார், ஆமென், அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கல. எதுக்கு எதுக்கு எதுக்கு? பரம தரிசனத்துக்கு. இந்த ஊழியத்துடைய பேரை என்ன பேர் தான்? தரிசன ஊழியம். யூடியூப்ல நீங்க தரிசன ஊழியம் போட்டா வந்துடும். அதனால விஷன் சர்ச்னு விஷன் பிரேயர் மினிஸ்ட்ரின்னு போட்டாலும் வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டு கொடுத்த தரிசனம் மாறாது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பவுலுக்கு கர்த்தர் தரிசனமானா. ஆமென். அதான் சொல்றாரு, நான் இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை தருவாரானால் அந்த தரிசனம் பொய் சொல்லாது, அந்த தரிசனம் மாறாது. வானமும் பூமி கூட மாறி போகலாம், ஆனா ஆண்டவருடைய தரிசனம் மாறாது. தரிசனம் நிறைவேறும். குறித்த காலத்துக்கு தரிசனம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவில் விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமை தலை காத்து, அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தரிசனம் என்ன? அது நிறைவேற்றும்படி தெய்வம் இருக்கிறார். இன்னைக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? தரிசனம் இருக்கிறது, தரிசனம் தந்தவர் இல்லை. ரெண்டு முக்கியம். தரிசனமும் முக்கியம், தரிசனம் தந்தவரும் முக்கியம். தரிசனத்தை நானா எடுக்கல, தரிசனத்தை நானா பார்க்கல, தரிசனத்தை தந்தவர் எனக்கு காண்பிச்சு கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தரிசனத்தை தந்துட்டு காமிச்சு கொடுத்துட்டு தரிசனத்தை நிறைவேற அவர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் தரிசனம் தரிசனம் ஓடுற நல்ல விஷயம், ஆனா தரிசனம் தந்தவர் கூட இருக்கிறாரா? கூட இருக்கணும். யோசேப்பு கொடுத்த சொப்பனம், அதான் தரிசனம். யாருடையது? என்ன தரிசனம் இது? பரம தரிசனம். ஆனா அநேக இடத்துல வாசிப்போம், யோசேப்போட கர்த்தர் இருந்தார். ஆமென். யோசேப்போட கர்த்தர் இருந்தார். ஆமென். யோசேப்போட உங்களுக்கு அபிஷேகம் பண்ணிருக்காரா? அபிஷேகத்துல தரிசனத்தை கத்த வச்சிட்டாரு, அபிஷேகத்துல திட்டத்தை கத்த வச்சிட்டாரு. அபிஷேகம் பண்ணின தெய்வம் அபிஷேகத்தோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல இந்த தரிசனம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பவுலுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் என்ன தரிசனம்? பரம தரிசனம். இந்த பரம தரிசனத்தை கொடுத்த தெய்வம் கூடவே இருந்தாரா? தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்திட மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் என சோழ்ந்துட்டாலும் எலியாவின் தேவன் என்னை மறவார். எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சோழ்ந்துட்டாலும் எலியாவின் தேவன் உன்னை மறவார். எலியாவின் தேவன் உன்னை மறவார். மறவார் இயேசு மறவார்,
உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார் மறவார் இயேசு மறவார் உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். ஸ்தோத்திரம். யாருக்கு கொடுக்கப்பட்ட இந்த தரிசனம்? பவுலுக்கு. பவுலு ஆண்டவர் பிரியமாவா நடந்தாரு, சவுலா இருந்தாரு. ஓகே, சவுல தான் தெய்வம் எப்படி மாத்தி விட்டாரு? எனக்கு ஆவியன் கற்றுக் கொடுத்தாரு. பழைய ஏற்பாட்டு சவுல கத்து முத ஒரு ராஜாவை எழுப்பினார். யார் அது? அவன் பேர் என்ன பேரு? அவன் எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். பென்யமீன் அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுத்திருக்காங்க, வலது கரத்தின் மகள். அவங்க அம்மா அவனுக்கு கொடுத்த பேர் வேற, துக்கத்தின் மகன் சொல்லி பினானி அப்படி சொல்லி பேர் வச்சுட்டாப்ல. ஆனா அவருடைய தகப்பன் வச்ச பேர் என்ன? இல்ல இல்ல இல்ல, இது துக்கத்தின் மகன் இல்ல, இது இவனுடைய வலது கரத்தின் மகன். அப்போ பென்யமீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? வலது கரத்தின் மகன். நான் சொல்றேன், நீங்க யார்? அப்பாவுடைய வலது கரத்தை உன்னை வச்சிருக்கிறாரா? வலது கரத்தில் உள்ள ஆசீர்வாதம் சாதாரணமானதுல, அது 1000 அல்ல, அது 10000. இப்ராஹிம் வலது கரத்தில் ஆசீர்வாதத்தை 10000 ஆசீர்வாதமாச்சாரு. ஹalleluya. அவன் நீ யார் தெரியுமா? வலது கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, வலது கரத்தின் மகன். அப்பா அவருடைய வலது கரத்தை மேல வச்சிருக்கிறாரா? பாடல வலது கரத்தை பிடிச்சு அப்படியே நடத்துறாரா நடத்தலையா? அல்லேலூயா. இது கர்த்தரே தெரிந்து கொண்டு கர்த்தரே எழுப்பினார். பென்யமீன் கோத்திரத்தில் இருந்து ஒருவனை எழுப்பி கொண்டு வராரா? அவனை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை செஞ்சாரா செய்யலையா? ஆனா கீழ்ப்பாடியாது நிமித்தம், பழைய ஏற்பாட்டின் சபை கீழ்ப்படியாத நிமித்தம் அவனை புறக்கணிச்சாரு. நான் நினைக்கிறேன் சத்துரு சிரிச்சிருப்பா, எழுப்பினீர்ல, கீழ்ப்படியாம பண்ணிட்டல. இதுதானே ஆதாமுடைய வாழ்க்கையில நான் இதை செஞ்சேன், அந்த தோட்டத்துல செஞ்சதும் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறானா? நீ எழுப்புற ஒவ்வொருவரையும் நான் என்ன பண்ணிடுவேன்? கொள்ளையில கண்ணை வச்சு அவரை கீழ்ப்படியாம பண்ணிடுவேன். நான் சொல்லுவேன், ஒரு சவுல கீழ்ப்படியாம விளக்கங்களான கர்த்தர் அது ஒன்னோடு விடுறதுல 70 சவுல எழுப்பிடுவார். நம்புறீங்களா? ஹalleluya. ஒரு சவுல தான கீழ்ப்படியாம விளக்கட்டினா இப்ப எழுப்பண்டா. அதே கோத்திரத்தவங்க என் வலது கரத்தின் மகனை ஒரு சவுல எழுப்புற. கர்த்தர் எழுப்பினார் சவுல, கர்த்தர் எழுப்பினார் சவுல. பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. ஹalleluya. இன்னும் சொல்றேன், தரிசனத்தை பெரும்படி இவர் தகுதி உள்ளவரா? இல்ல. ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தையா? கர்த்தர் தரிசனத்தை தந்தா இல்ல அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. கர்த்தர் எப்படி பிடிக்காரு பாருங்க. வேதம் சொல்லுது, அவன் சபைகளை பாழாக்கிடுவேன், சபைகளை துன்பப்படுத்திடுவேன். ஆமென். வேதம் சொல்லுது, ஸ்தேவான் கொலை செய்யப்படுகையில் அனைவருடைய வஸ்திரத்தை நெஞ்சிட்டு இருந்தாரா இவரு. அப்ப அவனை கொல்லணும், அவனை அழிக்கணுங்கிறதுல உறுதியாயிருந்தவர். அநேக சபைகளை வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், கலாத்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கு. என்ன பண்ணாராம்? சபைகளை வாசிக்கலாமா? சபைகள் சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டு வைத்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தார். அதே கலாத்தியர் 1:13 வாசிக்கிறோம். நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டு இருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி. யாருக்குங்க தரிசனம் வருது? பாழாக்குறவன. அப்ப ஆண்டவர் ஆவியானவரை கற்றுக் கொடுத்தாரு, பாழாக்குறவன நான் தரிசனம் கொடுத்து பயணமா மாற்றுவேன். புரியல? எவன் பாழா இருக்கிறானோ அவனை சந்தித்து அவனுக்கு தரிசனத்தை கொடுத்து
அவனை பயிர் நிலமாக்குறார். விளை நிலமா? விளை நிலம். பயிர் நிலம் புரியலையா? தமிழ் தானே பேசுறேன். அல்லேலூயா. ஏன்னா அவன் வாழ்க்கையே பாழா இருக்குது. அவன் நோக்கம் எல்லாம், அவன் எண்ணம் எல்லாம் எவனை பாழாக்கலாம், எவனை அழிக்கலாம், இப்படிதான் எண்ணம் கொண்டு இருந்தான். சத்துரு அவனுக்குள்ள விதைச்ச விதை அப்படி தெய்வம் பார்த்தாரு. அவன் நீ அந்த பெனிமின் கோத்திரத்துல ஒருத்தனை பாழாக்கி அவனை கீழே விழத்தட்டானா, இப்ப பாழாக்குறது தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த தொடர்ச்சியை நான் முற்றுப்புள்ளி வச்சு ஒரு புதிய தாய் நான் தொடங்க வைக்கிறேன். பாழாக்கினவனை கொண்டு பயர் நிலமாக்குறேன். பாழாக்கப்பட்ட அநேக சபைகளை நிறுவனப்படி அவர் கைகளில் கர்த்தர் எழுப்பினாரு. பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. உன் குடும்பத்தை பிசாசு பாழாக்கினால அது தொடர்ந்துல, அது தொடர்ந்து ஆவியானவர் சொல்றாரு. ஒரு தரிசனத்தோடு வைக்கிறார், ஒரு தரிசனத்தோடு வைக்கிறார். இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிய பாழாக்கப்பட்டவைகள் பயர் நிலமாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா வாசிக்கிற 58 அதிகாரத்துல உன்னிடத்திலிருந்து தோன்றியவர்கள் பாழாக்கினவர்களை பூர்வத்துல பாழாக்கினவர்கள் எடுப்பித்து கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் அஸ்திவாரங்கள் மேல் நீ கட்டுவாய். சிறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தை இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு. உன் குடும்பத்தில் அநேகர் பாழாக்கப்பட்ட கிரியைகளை நீ அழிச்சு ஒரு புதிய அத்தியாயத்தை நீ தொடங்க போற. இது ஆவியானவர்களுக்கு வைக்கிறார். இது ஆவியா உன்னை கொண்டு செய்ய போற. பாழாக்கப்பட்ட குடும்பங்கள், பாழாக்கப்பட்ட நபர்கள், பாழாக்கப்பட்ட தேசம் எல்லாம் பயனிலமாய் மாறுவது. ஒருவனை பயனிலமாக்கி போற இடமெல்லாம் பயனிலமாக்குறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னு கூட்டி உன் வாழ்க்கை பாழாங்கனம் போச்சு. ஒருத்த பாழாக்கணும்ல, தெய்வம் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாரா? இந்த பவுலாகிய சவுல் என்கிறவனுடைய வாழ்க்கை தலைகளை கர்த்தர் மாத்தினாரா? பேரு கேப்ப மாத்திட்டாரா? வலது கரத்தின் மகன். கர்த்தர் வலது கரத்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சு. நான் சொல்றேன், ஒரு பிள்ளை மேல ஒருத்தர் மேல தரிசனம் இருக்குமானால் கர்த்தருடைய கரம் மேல அமர்ந்திருக்குது. கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்குமானால் அவருடைய கரம் சாதாரண கரம் அல்ல. பவுலின் கைகளினாலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தருளினார். ஆமென். நமக்கு நடக்குமா? நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லி தந்தது, இன்னைக்கு பாழாக்கப்பட்ட அநேக நிலங்களை நான் பயர் நிலமாக்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சுத்தி வந்த சவுலாகிய பவுல் சுத்தி வந்த இடமெல்லாம் பாழாக்கப்பட்ட இடமா இருந்துச்சு. பாழாக்கப்பட்ட இடத்துல உள்ள ஒரு தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட்டு பயர் நிலமா மாற்றிட்டாரு. ஆண்டவர் ஆராதிக்கிறவளாய், ஆண்டவரை உயர்த்துகிறவளாய் நான் சொல்லுவேன், பவுலின் கையில மத்துவமல்ல, இன்னைக்கு தரிசனத்தை பெற்று இருக்கிற உன்னை கொண்டு கர்த்தர் அதை செய்ய போறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சிந்தனை, ஆண்டவரே இவன் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் அடிச்சு துன்புறுத்தி காவல போட்டு பாழாக்கி எவ்வளவு உமக்கு விரோதமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான். இவனை எப்படியா பிடிச்சீங்க? இவனுக்கு எப்படியா இவனுக்குள்ள தரிசனத்தை வச்சீங்க? இவனை கொண்டு 14 நிருபங்களை எழுதிட்டீங்க. இவனை கொண்டு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சாட்சியா ஏற்படுத்திட்டீங்க. சாட்சியான ஜீவியத்துக்குள்ள வச்சுட்டீங்க. இவன் தான் அவன் சொல்றான், இயேசுக்கு அடுத்தால என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் நான் நீதிமானாகவில்லை, என்னை நீதிமான ஆக்கிறவர் கர்த்தர், ஆகிலும் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இப்படிலாம் சொல்ல வச்சிட்டீங்களா ஆண்டவரே? எப்படியா நடந்துச்சு? எனக்குள்ள ஒரு கேள்வி. ஆவியானவரை ஜெபிக்காயா, ஆவியானவரை இதை சொல்லி தாங்கயா, எனக்கு கத்து தாங்கயா அப்படி சொல்லி ஆவியானவர் நான் கேட்கும்போது ஆவியானவர் எனக்கு கற்று கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. ஆமா, ஸ்தேவான் ஒரு பந்தி விசாரிப்புகாரன். இவன் கொல்லப்படுகை யாரு இருந்திருக்கா? சவுல். பவுலாகிய சவுல் வஸ்திரத்தை காத்துக்கிட்டு தான் இருக்கு. இப்ப இவரு சாட்சிய நிறைய சொல்லிட்டு இருக்காரு. யாரு? ஸ்தேவான் சொல்றாரா? நிறைய காரியத்தை சொல்லும் போது
அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாரும் சொல்ல உடனே கூக்குரலிட்டு பல்ல கடிச்சிட்டு எல்லாரும் என்ன பண்ணிட்டான், கல் எடுத்து. நாம 8ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா தெரியும். பூரா அவன் மேல என்ன உழுது, கல்லறி உழுது. கல்லறி விழும்போது 55, 56 வாசிப்பீங்கன்னா அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் இருக்கிறதையும் கண்டு, அதோ வானம் திறந்திருக்கிறதும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். என்ன சொல்றாரு ஸ்தேவான்? இதோ இது அதோ வானம் திறந்திருக்கு, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்துல எழுப்பி நிற்கிறா, இதை நான் பார்க்கிறேன். இது இவனுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டான். சத்தமிட்டு, எவ்வளவு சத்தமா அவ்வளவு சத்தம். இந்த சத்தத்தை ஜனமெல்லாம் நினைச்சுது கேக்குது. கேட்கையில ஒரு வாலிபன் என்னத்தை காத்துக்கிட்டு இருக்கிறான், வஸ்திரங்களை காத்துக்கிட்டு. அவர் செவிகள் உள்ளது. என்ன சத்தம்? அதோ வானம் திறந்து இருக்குது, அவன் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசுத்துல இருக்கிறத நான் பார்க்கிறேன். அத சொல்லிட்டு தான் இந்த குற்றத்தை, இந்த பாவத்தை இவர்கள் மேல சுமத்தாதிரும். இந்த வார்த்தை யாரு செவியில தொனிக்குது? சவுலுக்குள்ள தொனிக்குது. சவுல் எண்ணமெல்லாம் பாழாக்க, சவுல் எல்லாம் எண்ணமெல்லாம் துன்பப்படுத்த, ஆனா ஒரே ஒரு வார்த்தை அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருக்கு, அதோ வானம் திறந்து இருக்கிறது, தேவனுடைய வலது பரிசுத்துல அவன் இயேசு வானம் நிற்கிறத, மனுஷகுமா நிற்கிறத நான் பார்க்கிறேன். அவன் தூங்கினாலும் சரி, அவன் என்ன பண்ணாலும் சரி, இந்த வார்த்தை அவன் செவியில கேட்குது. இப்ப நிர்பந்தமாகி தமஸ்குள்ள இருக்கிற ஜனங்களை துன்பப்படுத்த போறான். ஆனா ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை கேட்குது? அதோ மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசுத்துல. இவன் தூங்க முடியல, சாப்பிட்டா என்ன, இதெல்லாம் எழுதப்படல, ஆவியானவரை கற்று தந்தது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தொனிக்குது. இப்ப போறது எங்க? ஜனங்களை துன்பப்படுத்த, ஜனங்களை காவல போட, சொல்ல போனா பாழாக்க, ஜனத்தை எல்லாம் பாழாக்க. ஆனா ஒரே ஒரு சத்தம் மட்டும் அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருக்கு, அதோ வானம் திறந்து இருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசுத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். அபிஷேகத்த தேவ ஜனமே, நீ உனக்குள்ள பாடுகளை, பிரச்சனைகள், நீ சொல்லுகிற சாட்சியான வார்த்தை அநேகரை உயிர்ப்பிக்க போகுது, அநேகரை ஆசீர்வதிக்க போகுது, அநேகர தலைமுறைகளை பயனமாய் மாற்ற போகுது. பிள்ளையை கர்த்தர் அனுமதித்தது அது தீமைக்கு அல்ல, நன்மைக்கு. ஹல்லேலூயா. ஸ்தேவானே, உனக்கு கர்த்தர் அனுமதித்தது தீமைக்கு அல்ல. உன்னோடு கர்த்தருடைய ஊழியம் முடிஞ்சு நீ பிசாசு நினைக்கலாம், இல்ல, உன்னை எழுப்ப போறேன். உன்னை எழுப்ப போறேன், பாழாக்கமா எழுப்ப போறேன், பயனமா எழுப்ப போறேன், அநேக குடும்பங்களை காவல்ல போட்டவனை எழுப்ப போறேன், தேவனுக்காய் வைரக்காய் நிற்கிற ஒரு மனுஷனை நான் எழுப்ப போறேன். அவன் எழுப்புறதுனால நீ அறிக்கையிடு, உனக்கு உனக்கு தரிசனத்தை சொல்லு. ராகாவாலா சந்தாராவா உடையாமா. எஸ், ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல மீட்டிங் இருந்தோம், நான் துணைவியார் இருந்தோம். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சொல்லப்பட்ட வார்த்தையை நான் சொல்றேன். இந்தியாவில் இருந்து ஒரு கோடீஸ்வர குடும்பம் படிக்கும்படி லண்டனுக்கு அனுப்புறாங்க பிள்ளைய படிக்கும்படி. சொல்லப்போனா பிராமன்ஸ் குடும்பத்துல சேர்ந்தவங்க. கேட்டதை சொல்றேன், நடந்த சம்பவம். அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, என் கூடவே வளர்ந்த தம்பி, எப்போதும் என் கூடவே இருந்த, இப்ப எங்க போற? லண்டன் நல்லா படிக்கணும். சரிம்மா, நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், அத நான் சொல்லி அனுப்புறேன், நீ கண்டிப்பா செய்வியா? கண்டிப்பா செய்வேமா. என்ன? லண்டனுக்கு போனீங்கன்னா அங்க இயேசு இயேசுன்னு சொல்லுவாங்க, அல்லது ஜீசஸ் ஜீசஸ் சொல்லுவாங்க. இத கேட்டா அந்த இடத்துல நிற்காத, ஓடிரு. எங்க இருந்து ஓடிரு? ஜீசஸ் சொல்ற இடத்தை விட்டு ஓடிரு. அவங்க சொல்றத ஒண்ணு கேட்காத, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு,
என் தலையில அடி. ஆமா, உங்க சத்தியமா ஜீசஸ் சொல்ற இடத்த விட்டு நான் எழுதிடுவேன், ஓடிடுவேன். சொல்ல மாட்டேன்னு எதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜீசஸ் கப்பல் பிரயாணம், கப்பல்ல இப்ப அப்பப்போ எதுதான் ஞாபகம் வருது? அம்மா சொன்ன வார்த்தை ஞாபகம் வருது. ஜீசஸ் சொல்ற இடத்த விட்டு என்ன சொன்னோம்? ஓடிடணும் சொல்லி கப்பல் பிரயாணம். அப்போ சாப்பாடு நேரத்துல அவரு எழும்பி அங்க போய் சாப்பிட்டுட்டு தன்னுடைய ரூமுக்கு வர்றார். ரூமுக்கு வர்ற வழியில இன்னொரு ரூம்பு, கப்பல்ல நான் பிரயாணம் பண்ணதில்ல, அண்ணன் மெயின் போயிட்டு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும் ரூம்ல. அப்போ ஒரு ரூம்ல ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவரு கதவு திறந்திருக்கு. அவரு அப்படியே இருந்துகிட்டு அப்படி டயர்ல ஜீசஸ் அப்படின்ட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? எல்லாரும் நீங்க சொல்வீங்க தானே, சொல்லணும். அல்லேலூயா. அப்படி கை அப்படி நடிச்சிட்டு ஜீசஸ், இந்த வார்த்தை யாரு காதை கட்டு? இவருடைய காது கட்டு. ஓடியே போயிட்டாரு. எங்க விட்டாரு? அவருடைய ரூம். அவர் ரூமுக்கு போயிட்டாரு. அவரு சொல்லணும்னு சொல்லல, உள்ள இருக்கிறது வந்துருங்கள. அப்படி சொன்ன வார்த்தை இவர் காதுல விழுந்ததுனால ஓடிட்டார் வீட்டுக்கு. அவருடைய அறைக்கு ஓடிட்டாரு. அறைக்குள்ள ஓடினாலும் என்ன கேக்குது? ஜீசஸ் கேக்குது. கதவை போய் லாக் பண்ணிட்டாரு. இந்த மனுஷன் சும்மா இருக்க மாட்டாரு உங்களுக்கு. ஜீசஸ் அம்மா ஏற்கனவே சொல்லி விட்டுருக்காங்க. கதவு பூட்டியாச்சு. கதவை பூட்டானே என்ன சத்தம் கேக்கு? ஜீசஸ் கேக்குது. பார்த்தாரு, கொண்டு போன பெரிய பெட்ஷீட் எடுத்து அப்படி தலைமுறையா மூடுறாரு. மூடுனாலும் என்ன கேக்குது? ஜீசஸ் கேக்குது. தூங்க முடியல. நேரே ரெஸ்ட் ரூமுக்கு போனாரு. நல்ல தண்ணி ஓபன் பண்ணாரு. அப்படியே இருந்தாரு. அங்கேயும் என்னதான் கேக்குது? டேப்ல தண்ணி விழுந்தாலும் அங்கேயும் சத்தம் என்ன கேக்குது? ஜீசஸ். சாப்பாட்டு அறைக்கு போனாலும் ஜீசஸ், படுக்க அறைக்கு போனாலும் ஜீசஸ், பாத்ரூம் போனாலும் ஜீசஸ், பெட்டில படுத்தாலும் ஜீசஸ், எங்க போனாலும் காத்துல ஜீசஸ் 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 கேக்குது. யார் பார்த்த ஜீசஸ்? என்னால இருக்க முடியல. அம்மா ஜீசஸ் சொன்னா ஓடின்னு சொன்னாங்க. லண்டன்ல போய் இன்னும் லண்டனுக்கே போகல. போகிற கப்பல் பிரயாணத்துல இப்பவுமே எனக்கு இருக்க முடியலையே. யார் என்ன? ஜீசஸ் அப்படின்னு முழங்கால் போட்டாரு. அப்ப இயேசு வந்தார். நான் தான் ஜீசஸ். எஸ் எஸ் நான் தான் ஜீசஸ். ஓ ஷாகரா கபாரா அல்பாரகதனா ஷாந்தனா ரிபல் வராசே. நான் தான் உயிருள்ள தெய்வம், உலக ரட்சகர். நான் தான் உண்மையான தெய்வம். நீ என்னை பின்பற்று. நான் தான் ஜீசஸ். அம்மாட்ட என்ன சத்தியம் மட்டும் போயிருக்காரு? ஜீசஸ் சொல்ல மாட்டேன். ஜீசஸ் சொன்னா ஓடிடுவேன். இப்போ லண்டன்ல போய் இறங்கல. எப்ப பார்த்தாலும் என்னதான் சொன்னாரு? ஜீசஸ் 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 ஜீசஸ். அல்லேலூயா. சில ஆண்டு காலம் அங்க படிச்சாரு. திரும்ப இந்தியாவுக்கு வந்தாரு. அவர் போன மாதிரி வரல. இயேசுவுடைய அப்போஸ்தலனா இறங்கி வந்தார். ஹalleluya. இந்தியாவுல குறிக்கப்பட்ட சில ஆயிரம் சபைகளை, பக்தர் சிங் நினைக்கிற அவர் பேரு, அந்த அவர்தான் சில ஆயிரமான சபைகளை நிறுவினார். ஹalleluya. அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த மனுஷனை எழுதிட்டு பாலான நடத்த பயணமா மாத்திட்டு. அப்ப நான் நம்புறேன், ஸ்தேவான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இதோ அதோ வானம் திறந்திருக்கிறதாகவும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது வருஷத்தில் எழுதி நிற்கிறதா நான் காண்கிறேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த வார்த்தை துணிச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப தமசு போயிட்டு இருக்கிறாரு. ஆனாலும் இந்த வார்த்தை தொடுக்குது. ஸ்தேவான் சொன்னவா நான் நம்புறேன். ஸ்தேவான் மரிக்கும் போது சொன்னாரே, ஸ்தேவான் மரிக்கும் போது அதோ வானம் திறந்திருக்கிறதாகவும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறதாகவும் நான் காண்கிறேன். இவன் கல்லறியப்படும் போது இப்படி ஒரு தரிசனமா? என்னதான் சிந்திச்சுட்டு போயிருக்கணும்? போறது இங்க ஜனங்களை துன்பப்படுத்த, காவல்ல போட, அடிக்க, பாழாக்க. ஆனா சிந்தனை என்ன? இப்படி ஒரு தரிசனமா? இப்படி ஒரு தெய்வம் இருக்கிறாரா? அப்படி ஒரு சிந்தனை சிந்திச்சுட்டு போகும்போது தன்னறியாமல் ஒரு ஜெபம் வந்துடும். இருதயம் என்ன சிந்திக்குதோ, இருதயம் என்ன யோசிக்குதோ,
அதுதான் வாய் வழியாய் வெளியே வரும். அதனால இயேசு சொன்னார், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். கர்த்தர் அபிஷேகத்தை எங்க வைக்கிறாரு தெரியுமா? இருதயத்துல வைக்கிறாரு. ரோமர் 5:5 எழுதப்பட்டிருக்கு, மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவ ஆவியானவர் நம்ம இருதயத்தில் அருளப்பட்டிருக்க அப்படின்னா அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அப்ப அபிஷேகத்தை எங்க வைக்கிறாரு? இருதயத்துல. அதான் இருதய பேச்சினால தான் அந்நிய பாஷை வருது, வெளிப்பாடு வருது. எங்க வைக்கிறாரு? இருதயத்துல. அப்ப இந்த சவுலுக்கு இருதயத்துல என்ன வார்த்தை தொடுக்குது? அதோ வானம் திறந்திருக்கிறது, தேவனுடைய மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசுத்தில் ஆண்டவரே, இந்த ஸ்தேவானுக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறீரே, எனக்கும் தரக்கூடாதா? ஜீசஸ் ஒரு வார்த்தை கத்த தரிசனமானா மத்தியால வேளையில ஒரு ஒளி. இதுதான் தரிசனம். தரிசனம் வந்த உடனே விழுந்தா இருக்கிற சவுலே, சவுலே என்னை துன்பப்படுத்துகிறா, ஆண்டவரே நீ யார் கேக்குறா. ஆண்டவர் சொல்ல, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா சரணடைந்த ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். தரிசனம் பெற்ற தேவ ஜனத்துடைய வாயில வர்ற வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும் நீ கேட்பாயானா? ஆவியானவர் உனக்கு சொல்லி தருவா, எதை எப்படி செய்யணும் சொல்லி தருவா. அன்னைக்கு சவுலாகிய பவுலுக்கு சொல்லி கொடுத்த தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. பட்டணத்துல போ, பட்டணம் என்ன சபை போ, அங்க உனக்கு சொல்லப்படும். அதே போல போனாரு. அவருடைய அடையாளத்தை குறிச்சு ரொம்ப அற்புதமா வசனம் சொல்லுது. அவன் இப்பொழுது ஜெபம் பண்றான். தரிசனத்தை பெற்றவனால ஜெபம் பண்ணாம இருக்க முடியாது. தரிசனம் பெற்றவனால ஆராதிக்காம இருக்க முடியாது. தரிசனம் பெற்றவனால சுவிசேஷம் சொல்லாம இருக்க முடியாது. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தாம இருக்க முடியாது. ஹalleluya. ஆமா, ஒரு தீர்க்கதரிசி வராரு, ஜெபிக்கிறாரு, கண்ணை திறந்து விடுறாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு. இததான் சொல்லிட்டு வந்து சொல்றாரு, அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கலாம். ஹalleluya. தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் பரம தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். தரிசனம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறானா, பயணமா இருக்கிறானா, பாழாக்கப்பட்ட ஒன்னத்தான் கர்த்தர் ஏதோ ஒரு வார்த்தை அவனை தொட்டதுனால ஆமே ஸ்தோத்திரம், கர்த்தர் அவனை தெரிந்தெடுத்து உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். தரிசனத்தோட இணைந்து வச்சிருக்கிறாரு. ஆமே, நீ சாதாரண ஆள் அல்ல, நீ தரிசனம் பெற்ற தேவ ஜனம். ஹalleluya. அதனால பாழாக்கப்பட்ட அநேக குடும்பங்கள் பயணமா குடும்பமா மாறப்போகுது. ஆமென். நம்புறீங்களா? நிச்சயம் நடக்கும். கொஞ்சம் புளிச்சமா பிசைந்த ஓகே, பரலோகராஜ்யம் எதுக்கு ஒப்பிட்டு இருக்கான்? ஓகே, தரிசனம் பெற்ற உனக்கு அநேகர தரிசனமா மாத்திடுவேன். பயனிடமாக்கின ஒன்ன அநேக பயனிடமா ஆத்திடுவேன். ஹalleluya. ஏன்னா உள்ள வந்துட்டாரு ஒருத்தர், சரி செய்கிறவர் ஒருத்தர் வந்துட்டாரு. அவர் வந்ததுனால நான் சொல்ல, பவுலை கொண்டு செய்த தேவனுடைய கிரியை இன்னைக்கு ஒன்ன கொண்டு என்ன கொடுக்கறத செய்ய சித்தமா இருக்கிறாரு. அன்னைக்கு ஒரு பவுல், இன்னைக்கு ஒரு பவுல் அல்ல, ஏராளமான பவுல்களை அப்போஸ்தலர்களை கர்த்தர் எழுப்பி வைத்திருக்கிறார். நீதாது உன் கைகளினாலும் கர்த்தர் விசேஷித்த அடையாளங்களை அற்புதங்களை செய்வார். ஆளாக்கப்பட்ட கரமே, அநேகர் துன்பப்படுத்தின கரமே, அநேகர் அடிச்ச கரமே இப்ப என்ன செய்து அடைக்குதா? மாத்திடுவாரு. தெய்வத்தால முடியாத காரியம் எப்பேற்பட்ட மனுஷனையும் தெய்வம் மாற்ற முடியும். தெய்வம் மாற்ற முடியும். தெய்வம் மாற்ற முடியும். ஆவி உன்னோடு பேசிட்டு இருக்கிறார். பரம தரிசனம் கீழ்ப்படி உனக்கு கொடுக்கப்பட்டது பரம தரிசனம். இது சாதாரண மனுஷன், இது சாதாரண தரிசனம் அல்ல. இது உனக்கு நீ நான் எடுத்தது அல்ல, இது கர்த்தர் உனக்கு தந்தது. நீ நினைச்சாலும் அதை நினைக்காம இருக்க முடியல. நீ பேசாம இருந்தாலும் அது உன்னை பேச வைக்குது. நீ தூங்காச்சல தூங்க முடியல. அந்த பரம தரிசனம் இதை செய்து ஜெபிக்க வைக்குது, ஆராதிக்க வைக்குது, ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வைக்குது. ஏன் தெரியுமா? பரம தரிசனம். ஆமென். தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அல்ல வருது தரிசனம். தரிசனம் வந்தவன தூங்க முடியல.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், யோவேல்ல சொல்லப்பட்டிருக்குது, வாலிபர்கள் என்ன தடைவார்களாம்? கடைசி நாட்களில் மாம்சம் யாவரும் ஆவியை ஊற்றுவேன். அதுல கடைசி பகுதியில் வாசித்தா வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் அதை பேதுரு என்ன செய்றாரு? எடுத்து சொல்ற, வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள். தரிசனம் பட்ட தேவ ஜனமே, உன்னை குறிச்சு ஒரு தேவ திட்டத்தை கட்ட வச்சிருக்கிறார். உன்னை குறிச்சு ஒரு தரிசனம் உண்டு, உன்னை குறிச்சு ஒரு நோக்கம் உண்டு. தரிசனம் அபிஷேகம் பெற்றிருக்கிற தேவ ஜனமே, உனக்குள்ள ஒரு தரிசனத்தை வச்சுட்டாரு. இந்த தரிசனம் இன்னைக்கு சொன்ன மாதிரி முண்டோம் முண்டோம். அது ஒரு விதை. நிலம் எது? நிலம் எது? இந்த மண்ணு தானே. என் மண்ணு தானே நிலம். நீங்களும் நானும் யாரு? சந்தேகமா? இல்ல இல்ல, மண்ணுனால உருவாக்குனாரு. இந்த மண்ணுக்குள்ள தரிசனம் என்கிற விதைய வச்சுட்டாரு. தரிசனம் என்கிற விதைய வச்சுட்டு அதோட மறந்து போல அதுக்கு தேவையான மழையை கொடுக்கிறார். அதான் அபிஷேகம். அபிஷேகத்தை கொடுத்த உடனே ஒண்ணு சொல்லட்டுமா? விதைய போட்டு மூடிடுவாங்க. ஓகே, நம்ம பகுதியில் போல நெல் அறுவடை, நெல் தான். நெல்ல நாட்டங்களை விதைச்சு மண்ணள்ளி போட்டு மூடியும். இப்ப விதைய பார்த்து மண்ணு சொல்லிச்சான். ஹலோ, எதை பார்த்து? விதைய பார்த்து, தரிசனம் உள்ள விதைய பார்த்து மண்ணு சொல்லுது ஹலோ. அது பேசல, அப்படி இருக்குது. தேவை ஏற்ற நேரத்துல மழையை கொடுத்து ஈரத்தை கொடுக்கிறார். ஈரம் பதம் வந்த உடனே இந்த விதை சொல்லுது மண்ணை பார்த்து ஹலோ ஹலோ. என்ன மூடிட்டு நினைச்சியா? உன்னை பொட்டச்சிட்டு வரேன்டா, உன்னை தள்ளிட்டு வரேன்டா. தரிசனம் உனக்கு வச்சிருக்கிறாரு. இது முளைக்கிற காலம், இது முளைக்கிற சீசன், இது வளருகிற சீசன், இது உயருகிற சீசன், இது படருகிற சீசன், இது பெருகிற சீசன். ஹல்லேலூயா. தரிசனம் செத்து போன்னு நினைக்காதீங்க. செத்து போனது அல்ல. ஹல்லேலூயா. உள்ள போட்ட தரிசனம் ஏற்ற நாட்கள்ல அது இந்த காலம் சொல்றாரு. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவேன். அதுக்கு தயவு செய்யும் காலமும் அதுக்கு கொடுத்த நேரமும் வந்துட்டு உனக்கு காலம். இந்த சீசன் வந்துட்டு. ஹல்லேலூயா. அழகா விளக்குனார் இந்த வார்த்தைய. உடைக்கும் போது எப்படி வரும்? மண்ணை வெட்டிச்சு. தண்ணி இல்லாம நிலம் வறண்டு வெடிக்கும். ஆனா விதைய உள்ள போட்ட அந்த நிலமும் என்ன செய்யுது? வெடிக்குதா? நான் கேக்குறேன், நெல் எவ்வளவு லெகுவானது? மணி நெல் விதை மேல என்னத்தை போட்டாச்சு? மண்ணெளி போட்டாச்சு. மண்ணெளி போட்டது மட்டும் இல்ல, தண்ணி விட்டாச்சு. இப்போ ஈர மண்ணு. என்ன மண்ணு? ஈர மண். காஞ்ச மண்ணாவது கொஞ்சம் வெயிட் லேசா இருக்கும். இப்ப என்ன மண்ணு? ஈர மண்ணு. ஈர மண்ணு மேல விழுந்திருக்கு. ஈர மண்ணை தூக்கிட்டு நிக்கிறோம். எத்தனை பேர் அதை பார்த்திருக்கீங்க? நான் சாயங்காலம் தரிசனம் இப்படிதான் பொட்டச்சு வரும் மேல. தரிசனம் இப்படிதான் வளரும் உனக்குள்ள. தரிசனம் இப்படிதான் அநேகர் பார்க்கத்தக்க மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. கர்த்தர் எழும்ப பண்றாரு, ஒரு விதைய முளைக்க பண்றாரு. மலையின் உச்சியில எனக்கு ஆவியான அந்த வார்த்தை கொடுக்கிறார். சங்கீதத்துல வார்த்தை 75 நினைக்கிறேன். மலையின் உச்சியில ஒரு படி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். சீக்கிரம் எடுத்து உதவி செய்யலாம் கொஞ்சம். எஸ், ஷக்கரகமஸ்யா. Thank you Jesus. Oh, rakamase. Ti rakabo shantanabo riantana. Yes, yes. 72:16. பூமியிலே மலையின் உச்சிகளில் ஒரு படி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு லீபனோனை போல அசையும். பூமியின் புல்லை போல நகரத்தார் செழித்தோங்குவார்கள். அவருடைய நாமம் என்னென்னைக்கும் இருக்கும். சூத்திரிய மட்டுமல்ல, அவருடைய நாமம் சந்தானபரையில் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை
செய்கிறவன். ஹalleluya. ஹalleluya. கர்த்தரப்ப எழுந்து கொண்டு போறாரா? ஆமென். ஆமென். எழுப்பிட்டார். ஆமென். கீறல் ஆயிட்டு, கிராக் ஆயிட்டு. ஆமென். கிராக் விழுந்துட்டா? எஸ். அது உனக்கும் மண்ணுக்கும் விதைக்கு தான் தெரியும். எஸ். என்ன விழுந்திருக்கு? கிராக் விழுந்துச்சு. ஈரப்பதம் வந்துட்டு உள்ள முளைச்சிட்டு எது வெடிச்சிட்டு? மண்ணு வெடிச்சிட்டு. ஹalleluya. ஹalleluya. வெடிப்பாயிட்டா? எஸ். வெடிப்பு தந்துட்டாரா? எஸ். வெடிப்பு தந்துட்டாருனா அது சீக்கிரமா, அது தீவிரமா. எஸ். என்ன சொன்னா சட்டு புட்டு. எஸ். சட்டு புட்டு காரியம் நடக்க போகுது. எஸ் எஸ் எஸ். தீவிரமா நடக்க போகுது. ஆமென். யோசேப்பு அப்படிதான் நடந்துச்சு. ஆமென். அவன் சீசன்ல தீவிரமா ஒரு காரியத்தை செஞ்சாரா? இவன் காத்துக்கிட்டே இருந்தானா, எனக்கு பார்வோனிடத்திலிருந்து தீர்ப்பு வரும், தீர்ப்பு வரும், தீர்ப்பு வரும். ஆண்டவரே, டேய் நீ என்னடா அவன் தீர்ப்பு பார்த்துட்டு நீனே தீர்வையா இருக்க போற? ஒன்னுத்தெல்லாம் ஒரு தீர்வு உண்டா போது. அவன் ஏற்ற நாட்கள்ல கர்த்தர் முளைக்க பண்ணினாரு. வெடிச்சு தீவிரமா வெளியே வாரா. அவன் கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளியே பண்ணினார். பரம தரிசனம் நிறைவேறும், தரிசனம் நிறைவேறும். பிள்ளையே, உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனம் அது மாறாது, அது நிறைவேறும். ஹalleluya. நம்புறேன். இப்போ ஒருத்தனுக்கு காத்துல புகை வந்துட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேரை பாழாக்கனால, நிறைய குடும்பத்தை பாழாக்கனால, ஆமா பழைய ஏற்பாட்டு சவுல பாழாக்கனால கர்த்தர் அதான ஒருத்தனை எழுப்பினாரு. புதிய ஏற்பாட்டு சவுலை எழுப்பி அவன் பவுலாக்கி அநேக பாழாக்கப்பட்ட இடத்தை பயணமாக்கிட்டாரு. தீர்க்கதரிசனமா சொல்றேன், உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் குடும்பத்தோட ஜனம் எல்லாம் பயணமா மாற போகுது. கர்த்தர் உன்னை கொண்டு அதை செய்ய போறா. ஆவில நிரம்பி உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போறா. இந்த தரிசனத்தில் இணைந்திருக்கிற தேவ ஜனத்தின் மூலமாய் செய்கிற காரியம் அதி பயங்கரமா இருக்க போகுது. ஹalleluya. கடனாக்க ஆவில பேசினாரு. ஏதோ குறிக்கப்பட்ட எல்லைக்கு தான் நீ ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல இல்ல இல்ல. பல தேசங்கள் யோசேப்பு அவன் குடும்பத்துக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்ல இல்ல இல்ல. எகிப்து தேசத்துல பல தேசத்துல இருந்தும் பஞ்சம் முளைக்கும்படி ஆமே ஸ்தோத்திரம். யோசேப்பாக போஷிக்கப்பட்டது போல இங்க இருந்து புறப்படுகிற தேவ ஜனமே, உன் நிமித்தம் குடும்பம் மட்டுமல்ல, உன் பெருமை மட்டுமல்ல, உன் கிராமம் மட்டுமல்ல, பக்கத்து கிராமம் மட்டுமல்ல, பல தேசங்கள் ஆசீர்வதிக்கப்பட அவன் பூமியின் மலை உச்சியிலே ஒருபடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹalleluya. ஹalleluya. எப்படி அசைறான்? லீபனோன் அது செழிப்பான ஹalleluya. ஹalleluya. அதனால இப்படிதான் பார்க்கணும். சில கேதுரு மரங்களை லீபனோன்ல பார்க்கணும். இப்படிதான் பார்க்கணும். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். உனக்கே எட்டாது. கேட்பாங்க, எப்படிடா நடந்துச்சு, இது எப்படிடா வந்துச்சு அப்படின்னு நீ சொல்லுவ. எனக்கே சொல்ல தெரியல, கனவா நனவா நான் சுற்றி வரும் பம்பரமா ஆனேன் தன்னால, எனக்கே ஒண்ணும் புரியல. அப்படிதான் சொல்ல முடியும். சாட்சி தெரியலப்பா, அவரு நடத்துறாருப்பா. ஹalleluya. நான் சொல்றேன், நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், ஒரு பண விதை போட்டாச்சு, மண்ணை வச்சு எவ்வளவு நாள் வெளியே தெரியாம இருக்கும்? 3 மாசம். 3 மாசம். இப்ப சீசன் ஆயிட்டுனா, இப்ப சீசன் என்ன புடிங்கி எடுத்துடலாம், கிழங்குல எழுதிடலாம். ஆனா 3 மாசத்துக்கு அப்புறம் தான் நான் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு வெளியே காட்டும். வெளியே ஒரு பீலி மட்டும் தான் வரும். எதை பொட்டச்சிட்டு வரும்? மண்ணை மூடி இருந்த மண்ணை பொட்டச்சிட்டு வரும். ஹalleluya. அருமை ரட்சகராகிய இயேசு ஒரு விதை. எஸ். எதுக்குள்ள வச்சுட்டாங்க? மண்ணில் இல்ல. அந்த விதை கல்லுல போட்டாங்க. உள்ள இருந்து முளைச்சிட்டு பொட்டச்சிட்டு வந்துச்சு வெளியே.
வந்துச்சா வரலையா? வந்துச்சா? இன்னைக்கு திறக்கப்பட்ட கல்லறையா இருக்கு. அருமை ரட்சகராகிய இயேசுவின் கல்லறை மட்டும்தான் இந்த உலகத்துல திறக்கப்பட்ட கல்லறை. காரணம் முளைச்சு வெளியே வந்துட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் முளைக்க ஒரு மூளை அல்ல. நீதிமான பனைக்கு சம சொல்லி இருக்கிறாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு நாட்கள் உண்டு. மூங்கில் விதையை குறிச்சு ஆண்டவர் ஆரம்பத்துல சொன்னார், 7 மணி நேரம் ஜெபத்துல 5 வருஷம் மண்ணுல தான் இருக்கும். இந்த மண்ணுகளை இருக்கிற நேரத்துல அநேகர் பரியாசம், அவன் செத்தான், தொலைஞ்சிட்டான்பா, ஏதோ சொல்லிட்டு கிடந்தான், அவ்வளவுதான். ஆனா மண்ணுக்குள்ள ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்ன வேலை நடக்கு? வேறு போட்டுக்கிட்டு இருக்கு. தேவ அதுக்கு தேவையான ஈரப்பாத்தை கொடுக்கிறாரு. மேல முளைச்சு வருமா, கீழே போமா? கீழே. எந்த விதையும் முதல்ல எங்கதான் போகும்? கீழே தான் போகும். அவருக்குள்ள வேரூன்றி வளருகிறார். பவுல் சந்தித்து தரிசனத்தை கொடுத்த உடனே புடைச்சிட்டு வந்துட்டார மேல. பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஏறத்தாழ ஒரு 3 வருஷம் அவரு ஊர்ல தரிசு பட்டணத்துல நினைச்சாரு. பேர் என்ன பேரு? பேர் என்ன பேரு? அவர் பட்டம் தரிசு. அதான் திரும்ப சொல்றேன். தரிசு, தரிசு பட்டணத்துல ஒரு தரிசனம் எழுப்பிட்டார். புரியுதா? தரிசு பட்டணத்துல உள்ள ஒரு 3 வருஷம் வச்சுட்டாரு. வெளியே தெரியாது. ஒருத்தர் உண்டப்பா காணலையா அப்படின்னு ஒருத்தர் தேடி வர்றாரு, பர்னபா. அவர் தான் கூட்டிட்டு எங்க கூட்டிட்டு போறாரு? அப்போஸ்தலர்களை கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்துறது யாரு? பர்னபா. காலம் வந்துட்டு, சீசன் வந்துட்டு, முளைச்சு வெளியே வந்துட்டு. ஹல்லேலூயா. தரிசு பட்டணத்துல ஒரு தரிசனம் உள்ள பவுலை எழும்ப பண்ணது போல, ஆமே ஸ்தோத்திரம். தரிசு நிலமாயிருந்த ஒண்ண இன்னைக்கு தரிசனம் உள்ளவனாய் மாற்றுறாரு. தரிசனம் உள்ளவனா மாட்டாரு. இங்க தரிசனம் மாறாது. தரிசனம் ஏற்ற நாட்களை வளர்ந்து பெருகி அநேகர் ஆசீர்வாதமாய் மாறும். பாராட்டப்பட்டது நிமித்தம் யாருக்கு ஆசீர்வாதமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம். கத்த தரிசனம் மாட்டி அநேக ஆசீர்வாதம். ஒரே ஒரு காரியம், ஒருத்தன் கீழ்படியாம போயிட்டான். ஆனா புதிய ஏற்பாட்டின் சபையில் கீழ்ப்படியாதவனா இருக்கல. அல்லேலூயா. ஆண்டவர் என்னென்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படி. தரிசனம் தந்தவர் அவர் அல்லவா? தரிசனத்துக்கு கீழ்ப்படி. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போறார். அல்லேலூயா. அடி முழங்கால் பண்ணிடலாமா? Thank you Jesus. Thank you Jesus. அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கல. தேவ பிள்ளையே, உனக்குள்ள ஒரு தரிசனத்தை கத்த வச்சிருக்கிறார். உனக்குள்ள ஒரு தரிசனத்தை கத்த வச்சிருக்கிறார். இந்த தரிசனம் மாறாது. இந்த தரிசனம் போய் சொல்லாது. சில நேரம் தாமதமாகலாம். ஆனா தாமதித்தாலும் தரிசனத்துக்கு காத்துரு. ஒரே ஒரு சத்தம், அது வானம் திறந்திருக்கிறதாகவும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பரிசுத்தில் இருக்கிறவன் காண்கிறேன். தரிசனமா மாத்திட்டு, பாழாக்கப்பட்டவன பரிணாமமா மாத்திட்டு உன்னை நீங்க மாற்றும்படி கர்த்தர் விரும்புறார். சத்து பாழாக்கிட்டானா, சத்து உன்னை சேதப்படுத்திட்டானா, இன்னைக்கு உன்னை கர்த்தர் பயனுள்ளவா மாத்துறார். பயனுள்ளவா மாத்துறார். பயனுள்ளவா மாத்துறார். உனக்கு ஒரு தரிசனம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் உன் செவிகளை துணிப்பதாக. நீ ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் பதிலாய் மாறுகிற நேரம். நீ விதைச்ச விதையெல்லாம் ஆமே ஸ்தோத்திரம், அது முளைக்கிற நேரம் ஆயிட்டு. முளைக்கும் போதே மண்ணை புடைச்சுக்கிட்டு மண்ணை கீறிக்கிட்டு வெளியே வருது. தரிசனம் மாறாது. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உனக்கு நான் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறேன். உனக்கு நான் ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறேன். இந்த தரிசனம் நிறைவேற நீ கீழ்ப்படி. எவன் பாழாக்கினாலும் அவனை கொண்டே சபைகளை நிறுவும்படி, அநேக நிருபங்களை எழுதும்படி கர்த்தர் எழுப்பினாரே, உன்னை எழுப்ப முடியாதா? உன்னை கர்த்தர் எழுப்ப அவர் ஆவலா இருக்கிறார், ஆசையா இருக்கிறார். ஒரே ஒரு காரியம், அர்ப்பணி. நீ உன்னை அர்ப்பணிச்சுரு. மழை மேல் இருக்கிற பட்டணமா, இந்த பூமிக்கு உப்பாக
இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் கர்த்தர் மாத்த போறாரு. கர்த்தர் மாத்த போறாரு. பூமிக்கு உப்பு நீதான், இந்த உலகத்துக்கு வெளிச்சம் நீதான். இங்க ஒரு மூணு முட்டுக்குள்ள நீ இருக்கலாம். உன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல நீ வெளிச்சம், உன் கிராமத்துக்கு மட்டுமல்ல நீ வெளிச்சம், இந்த பட்டணத்துக்கு மட்டுமல்ல வெளிச்சம், இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல இந்த உலகத்துக்கும் வெளிச்சமாய் கர்த்தர் மாத்த விரும்புறாரு. அர்ப்பணம் செய். பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனா இருக்கல, பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படி. கர்த்தர் பலத்த கிரியை செய்ய போறார். பலத்த ஏதோ ஒரு காரியம் தூங்குவனாவும் பண்ணுதுல, உன்னை சாப்பிடவனாவும் பண்ணுதுல, என்ன வேலை செஞ்சாலும் இந்த நல்ல பரம தரிசனம் உனக்குள்ள தோண்டிக்கிட்டே இருக்கல. இதுதான் உன்னுடைய அழைப்பு, இதுதான் கர்த்தருடைய தெரிந்து விடுற அடையாளம். உன்னை சாட்சியை எழுப்ப பண்ணும்படி கர்த்தர் மீண்டும் மீண்டும் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியான விசேஷமா அசைபாடுகளை நான் அனுபவிக்கிறேன். பிள்ளைய உன்ன விசேஷமா கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் மேல ஒரு தரிசனம் உண்டு, 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 உன் மேல ஒரு தரிசனம் உண்டு. நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கர்த்தர் சொல்ல வார்த்தை, உன் மேல ஒரு தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேசம் ஒன்னிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட போது, தேசம் ஒன்னிமித்தம் ஆமென் பாதுகாக்கப்பட போது. யோசேப்பு உனக்கு தரிசனம் பெருசு, அது பெருசா மாற போது. நடந்ததெல்லாம் நன்மைக்கு கத்தல துணி, நடந்ததெல்லாம் நன்மைக்கு கத்தல துணி. தரிசனம் மாறாது. பரம தரிசனம், பரம தரிசனம். உனக்கு கத்தர் பெரிய காரியம் செய்ய போறார். மோசே கொடுத்த தரிசனம் பல லட்ச ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிட்டு, இன்னைக்கு கர்த்தர் உனக்கு தரிசனம் மாறா, கர்த்தர் உனக்கு தரிசனம் மாறா. இந்த ஜெப வேளையில, இந்த ஆராதனை நேரத்துல கர்த்தர் உனக்கு தரிசனமாகிறா. நீ சாதாரண ஆள் அல்ல, உன் பட்டணத்துக்கு மட்டுமல்ல, உன் தேசத்துக்கு மட்டுமல்ல, அநேக தேசவாசிகள் பாதுகாக்கப்படும் நிறைய ஆக்கினிக்கு தப்பும்படி கர்த்தர் உனக்கு தரிசனமாகிறா. உனக்கு ஒரு தரிசனம் உண்டு. தரிசனத்தை முளைக்கப்படுகிறவர் கர்த்தர். யாஸ் யாஸ் ஒரு அபிஷேகத்தின் ஈரம் உனக்கு ஊற்றப்படட்டும். ஒரு விசேஷத்தை பிரத்யேக ஆளுகை நான் பார்க்கிறேன். இங்க இருக்கிற அநேக மேல தேவ மகிமை ஊற்றப்படுது. ஆனா சிலர் மேல ஒரு விசேஷித்த ஆளுகை உண்டாகுது. கர்த்தர் உன்னோடு பேசுகிற நேரம் இது. ஆவியா உன்னோடு இடைப்படுகிற நேரம். தரிசனம்ல வார்த்தை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறார். உன் குடும்பம் சாதாரணமா இருக்கலாம், ஆனா நீ சாதாரணமா அல்ல. பெண்ணின் வஸ்திரம் அது சாதாரணமா இருந்திருக்கலாம், அங்கே நான் கர்த்தர் முழக்க பண்ணினார். வலது கரத்தின் மகன், வலது கரத்தின் மகன். கிதியோனை போல நீ உன் குடும்பத்தை குறிச்சு அற்பமா என்ற நீ யாரும் தீர்க்கசுமா பேசுவாரு. கிதியோனை போல பெண்ணினில்ல என் மாம்சம் சிறியலப்பா, என் குடும்பம் எளியலப்பா. ஆமே ஸ்தோத்திரம். எளியது சின்னது சொன்னால கர்த்தர் ஒன்றத்தான் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தரிசனம் ஆயினார் உனக்கு தரிசனம் கொண்டு ஓட்டா கொண்டு ஓட்டா கொண்டு சின்ன படையாகிய முன்னேற கொண்டு கர்த்தர் பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தது போல உன்னை கொண்டு ஒரு பெரிய ஜெயம் உனக்கு உண்டாகும். இந்த காலத்து கிதியோன் நீதான், இந்த காலத்து பவுல் நீதான், இந்த காலத்து தாவீது நீதான், இந்த காலத்து யோசேப்பு நீதான், இந்த காலத்து தெபோரா நீதான், இந்த காலத்து எஸ்தர் நீதான். வரபால பியூட்டிஃபுல் சந்தானா. Yes. ரிசீவ் பண்ணு. கர்த்தருடைய அபிஷேகம் மேல ஆபரமாய் ஊற்றப்படுது. கர்த்தருடைய அபிஷேகம் மேலமாய் ஊற்றப்படுது, பலமாய் ஊற்றப்படுது, பலமாய் ஊற்றப்படுது, பலமாய் பலமாய் பலமாய். Yes. காரபால பாரபால சந்தர பௌரியால் பரா ரிகாரபால பாரபால சியா. Yes. Jesus name.
ஒரு அசாதாரண வல்லமை நான் பார்க்கிறேன். பெண்ணின் கோத்திரம் கர்த்தர் சொல்றார் இன்னைக்கு உன் வலது கரத்தை பிடிச்சிட்டு அவர் சொல்றார் என் வலது கரத்தின் பிள்ளை, என் வலது கரத்தின் பிள்ளை, என் வலது கரத்தின் பிள்ளை, என் வலது கரத்தின் பிள்ளை, வலது கரத்தின் ஆசீர்வாதம் ஆயிரங்களுக்கு அல்ல, அது 10,000, அது 10,000. என்ன முடியாத ஆசீர்வாதம் உன் மூலமா வரப்போகுது, உன் மூலமா வரப்போகுது. கர்த்தர் தீர்க்கதரிசனமா பேசுவாரு உன் நிமித்தம். ஆனா என்ன முடியாத ஆசீர்வாதம் வரப்போகுது. Jesus. Jesus. Hikabarase. Ribalabala shatan. கர்த்தருடைய வலதுகரம் உன் மேல இருக்கு. தேவனுடைய பிள்ளைய கர்த்தருடைய வலதுகரம் உன் மேல இருக்கு. கர்த்தருடைய வலதுகரம் உன் மேல இருக்கு. கர்த்தருடைய வலதுகரம் உன் மேல இருக்கு. கர்த்தருடைய வலதுகரம் வலதுகரத்தின் பிள்ளை. Yes. ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, எஸ்தரை போல அனாதையாய் இருந்தோம் வாழ்க்கை. எஸ்தரை போல எனக்கு யாரு இல்லையே, எனக்கு யாரு இல்லையே, அனாதையாய் இருக்கிறதே, அனாதையாய் இருக்கிறதே என்று சொல்லி அநேக நாள் நீ அங்கலாய்த்தது உண்டு. நீ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, அனாதையாய் இருந்த எஸ்தரை 127 நாட்டுக்கு ஒரு ராணியாய் மாத்திர தெய்வம் உன்னை மாற்ற உன்னை ஏற்படுத்தபடி விரும்புகிறா. பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படி. Yes. Karaba Shantanabo. Yes. அபிஷேகத்தை அர்ப்பணி தேவ பிள்ளை. பரம தரிசனம் நிறைவேறும். பரம தரிசனம் நிறைவேறும். பரம தரிசனம் நிறைவேறும். ஓ மூலமா நிறைவேறும். ஓ மூலமா நிறைவேறும். உன்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் அது பயங்கரமாய் இருக்கும். மீன் சொல்லலாம். அதை இன்னைக்கு தொடங்க வச்சுட்டேன், அதை இன்னைக்கு தொடங்க வச்சுட்டேன். அது பூமிக்குள்ள போட்ட விதை இன்னைக்கு அது முளைச்சு அவன் ஸ்தோத்திர வெடிச்சு வழி வருது. சில தட்டைகளை ஒட்டச்சு நீ வருத, சில தட்டைகளை ஒட்டச்சு நீனே வர்ற. ஒரு ஜீவனை கர்த்தர் உனக்கு வச்சதுனால, தரிசனத்துல ஒரு ஜீவனை கர்த்தர் வச்சிருக்கிறதுனால சில தட்டைகளை ஒட்டாச்சு நீ வெளியே வர. தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க போற. கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருப்ப, நீ தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருப்ப. இன்னைக்கு அநேகர் உன்னை பரியாசம் பண்ணலாம், உன்னை நிந்திக்கலாம், உன்னை தூசிக்கலாம், உன்னை அவமானமா பேசலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீதான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. அநேகருடைய வாழ்க்கைய பிரகாசமாக்கிற ஒரு ஒளி நீதாக. யோசேப்பை போல கட்டங்களோட தள்ளினாங்கல்ல, உன்னை அற்பமா எண்ணினாங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு கட்டங்களே இருந்த ஒண்ணு பல மடங்கு உயர்த்த போறாரு. பல மடங்கு, பல மடங்கு, பல மடங்கு இந்த தரிசனம் உயர போகுது. ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன்.
அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கல. தரிசனத்துக்கு கீழ்ப்படி, தரிசனம் உள்ளவருக்கு கீழ்ப்படி. பெரிய காரியத்தை செய்ய போது, பெரிய காரியத்தை செய்ய போது, பெரிய அநேக தலைவணி நிக்க போறாங்க தரிசனத்துக்கு முன்னாடி. யோசேப்பு முன்னாடி அநேகர் தலையை தூக்கி நின்னாங்க, பரியாசம் பண்ணாங்க, நிந்திச்சாங்க, அவமதிச்சாங்க, தூசித்தது உண்டு. ஆனா எல்லாரும் ஒரு நாள் தலையை கவிழ்ந்து நிற்க, தலை வணங்கி நிற்கும்படி கர்த்தர் கிரியை செஞ்சாரே. இன்னைக்கு உனக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. இன்னைக்கு உனக்கு ஆரம்பம் ஆயிடுச்சு. இது உனக்கு ஆரம்பத்தினா, இது ஒரு துவக்கத்தினா. ஆமை இனி ஆமை தேவனுடைய மகத்துவத்தை நீ பார்ப்பாய். பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கல. கர்த்தர் பலத்த கிரியை செய்கிறார், பலத்த கிரியை செய்கிறார், பலத்த கிரியை செய்கிறார். மீண்டும் மீண்டும் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கிறாரு, நீ ஏதோ ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு ஆசீர்வாதம் அல்ல, நாளாத்தசைக்கு ஆசீர்வாதமா மாறுவேன். உலகம் ஒன்னு அறியும்படி கர்த்தர் உயர்த்த போறாரு, உன்னை உயர்த்த போறாரு, உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போறாரு. தரிசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சவன தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அழைக்கிறார், அழைச்சி கர்த்தர் அனுப்புகிறார். அவர் அனுப்புகிற இடமெல்லாம் பயனலமா மாறப்போகுது, வெற்றியாய் மாறப்போகுது. கர்த்தர் செய்ய போறார், உன்னை கொண்டு செய்ய போறார், கர்த்தர் செய்ய போறார். இந்த ஊழியத்தை கொண்டு கர்த்தர் செய்ய போறார். ஆண்டவருடைய கிரியைகளுக்காய் ஆமே கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்பு. நல்ல பிதாவே, உடைய குமாரன் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். நீங்க தந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கல, உங்க பிள்ளைகளை கீழ்ப்படிய பண்ணுகிற அபிஷேகத்தை ஊற்றி விட்டதற்காக ஸ்தோத்திரம். முளைச்சி நிலத்தை வெடிச்சு பொட்டச்சு வெளியே வர முடியாத ஒரு அனுகூலத்தை, ஒரு சீசனை, ஒரு காலத்தை கர்த்தர் தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. இனி இவர்கள் அமர்ந்திருக்க மாட்டார்கள், உயர்வார்கள், வளருவார்கள், பெருகுவார்கள், படருவார்கள். அநேக கண்கள் காணும்படி கர்த்தர் செய்ய போறீங்க. மலை மேற்க பட்டணமாய், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய், பூமிக்கு உப்பாய் கர்த்தர் வைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரையா. இதுல கணியிருந்த எல்லா பிள்ளைகளையும் இந்த வசனத்தின்படியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரையா. தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய், ஆயிரங்களுக்கு அல்ல 10,000 ஆசீர்வாதமாய் வைக்கிறேன்னு சொன்னீங்க, அது நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டையா. எல்லா மகிமை புகழ் எல்லாம் ஒருவருக்கே ஸ்தோத்திரம். நீ பிரியேசன் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லலாமே, நாத்துமாவே என்னுடைய பரிசுத்த நாமத்தை, நாத்துமாவே கர்த்தர் செய்த சகலமும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்த அடைக்கும் சிநேக பாதுகாவல் வழிநடத்தலும் இப்போது எப்போது கர்த்தர் வருகை மட்டும் நாம் அனைவரும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.